கோலம் போட்டாச்சு. கனடாலேருந்து கணபதியை பார்த்தோம். இப்போ நம்ம பெங்களூரில் இருக்கிற கணபதியை பார்ப்போமா? இவருக்கு இந்த மாலை, மல்லிகைப்பூ மாலை நான் தான் கட்டினேன். நான் சைஸ் கரெக்டாக இருக்கும்னு நினச்சேன், பார்த்தா பத்தலை. பட் இருந்தாலும் அழகாக போட்டு விட்ருக்கேன். பூவு, அக்ஷதை, இலை, அதுக்கப்புறம் அருகம்பில் எல்லாத்தினாலும் அர்ச்சனை பண்ணியிருக்கோம். தேங்காய், பழம், வெத்தலைப்பாக்கெல்லாம் வச்சு நைவேத்தியம். எல்லா ஃப்ரூட்ஸு இங்கே கிடைச்ச எல்லா ஃப்ரூட்ஸும் வச்சுருக்கோம். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இங்கே இது சோளம்லாம் வைப்பாங்க. ஸோ நாங்களும் சோளம் வச்சுருக்கோம். இதுன்னு உட் ஆப்பிள் தானே, உட் ஆப்பிள். அதுக்கப்புறம் மஞ்சளில் தானே விநாயகர் பிடிக்கிறோம், அதனால் மஞ்சள் பொடியும் வாங்கி நான் சுவாமிக்கிட்ட வச்சுருக்கேன். அப்புறம் சாதம், பருப்பு, நெய் விட்டுருக்கேன். வெள்ளை கொண்டக்கடலை சுண்டல், பருப்பு வடை, பால் சர்க்கரையும் ஏலப்பொடியும் பொடிச்சு போட்டு பால் நைவேத்தியம். அப்புறம் உப்பு கொழக்கட்டை, வெள்ளை கொழக்கட்டை மாவு தான் கொஞ்சம் எங்களுக்கு பதம் கரெக்டாக வரலையோ தெரியல. பட் பரவாயில்ல, ஓரளவுக்கு மேக்கப் பண்ணி எங்களால் பண்ண முடிஞ்சுது. அதனால் இது கொஞ்சமாக நம்மளோட தேங்காய் பூர்ணம் எடுத்து வச்சுருக்கேன் நைவேத்தியத்துக்கு. நம்ம வீட்டு கணேஷா இப்படி தான் இருக்கார்.